ஆட்டு குடலுங்க. ஆட்டு குடல் இப்ப ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்மள்ட்ட. எப்படின்னா ஒரு குடல் வாங்குனீங்கன்னா 4 இட்லி ஃப்ரீ. ஒரு குடல் வாங்கினா 4 இட்லி ஃப்ரீ. அற்புதமா. லாலிபாப். ஆமா. ஓ சாரி, லாலிபாப் ஒரு பீஸ் வந்து 25 ரூபாய். 25 ரூபாய். ஆமா. ஓ லெக் பீஸ் 40 ரூபாய், லாலிபாப் 25 ஆமா. லாலிபாப் இது. ஓ சூப்பர்ண்ணா. அஞ்சு மாதிரி மொறுமொறுன்னு புரோட்டாங்க. ஆமாங்க. ஓகே, ஆல் ரைட். க்ளோஸ் பீஸ் காலியாச்சு. ஓ இது வந்து சும்மா உள்ள வச்சாச்சு. மக்கால்ஸ் மாஸ்டர் வந்து இலை புரோட்டாக்கு கிரேவி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கிரேவி வந்து பாத்தீங்கன்னா இலை புரோட்டாக்கு. ஓ மக்கால்ஸ் இலையை வந்து நல்லா வாட்டி வச்சதுக்கப்புறம் அது மேலே சிக்கன் ஊற்றியாச்சுங்க. அதுக்கு மேலே 2 புரோட்டாக்கு மேலே மறுபடியும் சிக்கன் போடுறாருங்க. கட்டுறாரு. நீட்டாக ரெடி ஆகும். அதாவது நீட்டாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைட்டுங்க. டேஸ்ட்டு வேற லெவல் இருக்குங்க. வீடியோக்காக சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். சப்ஜி மேலே சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்ட்ரோவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, தமிழை நினைத்த உண்மையே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரங்கனூரில் இருக்கக்கூடிய ஹோட்டல் உழவன் அப்படின்னு சொல்லி சைவம் அசைவம் கொண்ட உணவகத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த ஹோட்டல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரங்கனூரில் இருக்குதுங்க. ரங்கனூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையத்துக்கும் வெப்படைக்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஊர் தாங்க ஹோட்டல் உழவன் அப்படின்னு சொல்லி ரங்கனூரில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஹோட்டலுக்கு தான் வந்துருக்கிறோம். வாங்க உள்ள என்னென்ன ஃபுட் இருக்குது, என்னங்க போய் எல்லாம் ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா? வாங்க மக்களை போவோம். ஐயா போய் சந்திப்போம், ஓனர் சந்திப்போம். ஓகே மக்கள்ஸ். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். தங்களுடைய பெயர்ண்ணா? என் பேர் தமிழ் மன்னன். ஓ ரைட்ண்ணா. எத்தனை வருஷமா ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறீங்க? இந்த ஹோட்டல் ஃபீல்டில் நான் 25 வருஷமா இருக்கேன். ஓ ரைட். இந்த ஹோட்டல் இப்போ ஓப்பன் பண்ணி 11 மாதம் ஆக போகுது. எத்தனை? 11 மாதம் ஆக போகுது. ஓ ஓகே ஓகேண்ணா. பரவாயில்லைங்கண்ணா, வியாபாரம்லாம் பரவாயில்லைங்கண்ணா? வியாபாரம்லாம் வச்சு பரவாயில்ல. பரவாயில்ல. ஓ சாயந்தர டைமில் என்னென்ன போட்டுருக்கிறீங்க? சாயந்தர டைம் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த பக்கம் சிக்கன் ரைஸ் ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் ரைஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, எக் நூடுல்ஸ் இருக்குது. சரிண்ணா. சில்லி போடுவோம், லாலிபாப்பு, காடை. ஓ பாக்கி சிக்கன் வகை ஃபுல்லாக இருக்குது. உங்கள்கிட்ட பெப்பர் சிக்கன் இருக்குது, லாலிபாப் இருக்குது, சிஞ்சர் சிக்கன் இருக்குது, ஓ ரைட்ண்ணா, மஞ்சூரியன் இருக்குது, காளான் கிரேவி இருக்குது. ஓ ரைட்ண்ணா. பாக்கி எல்லாமே அனைத்து பொருளுமே நம்மள்ட்ட இருக்குது. வறுவல் ஐட்டம்ண்ணா? இப்போ வறுவல் ஐட்டம் என்னென்ன இருக்குது? வறுவல் ஐட்டம்னா பெப்பர் சிக்கன், பள்ளிப்பாளையம் இருக்குது, சிந்தாமணி, செட்டிநாடு. ஓகேண்ணா. ஆட்டு குடல் இதெல்லாம் இது இல்லையா? குடல் இருக்கு. குடல் இருக்கு. குடல் இருக்கு மட்டும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்போ ரெடியா இருக்கு. இப்போ வேணா பார்க்கலாமா? இப்போ வாங்கலாம். சரி வாங்கண்ணா பார்க்கலாம். மக்கள்ஸ் அண்ணா பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க. அதாவது சிக்கன், அப்புறம் எக் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ், சில்லி, இது எல்லாமே இந்த இடத்த போட்டுருக்குறாங்க. ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. ஓனா போய் உள்ள பார்க்கலாங்களா? சில்லி எப்படி போடுறாங்க, அடுத்து சிக்கன் ரைஸ், எக் நூடுல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாங்க. இது என்னண்ணா? இது ஆட்டு குடலுங்க. ஆட்டு குடல். ஆட்டு குடல் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்மள்ட்ட. எப்படின்னா ஒரு குடல் வாங்கினீங்கன்னா 4 இட்லி ஃப்ரீ. ஓ ஒரு குடல் வாங்கினா 4 இட்லி ஃப்ரீ. அதான் ஒரு குடல் ஒரு 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 பிளேட் குடல் எவ்வளோ பிரைஸ்?
110 ரூபா 110 ரூபாய்க்கு 4 இட்லி ஃப்ரீ. 4 இட்லி ஃப்ரீ. ஆமா. பரவாயில்லை, ஒர்த்துண்ணா. ஆமா 110 ரூபாயோட நம்ம டின்னர் முடிச்சிடலாம். ஆமா ஆமா 110 ரூபா கொண்டு வந்து ஒரு குடலோட 4 இட்லியை சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். ரைட். ரைட் சில்லி. ஆமா ரைட், நான் க்ளோஸ் பண்ணிருங்க. சில்லி எல்லாம் பாருங்க, ஜம் ஜம் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. சில்லி தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரைட்ண்ணா. அற்புதம்ண்ணா. இது எவ்வளோண்ணா? 140 ரூபாங்க இது. 140 ரூபாய்ங்களா? ஆமாம். ரைட்ண்ணா. சில்லி அதுக்கப்புறம் லாலிபாப் 100 ரூபா. ரைட். 140 ரூபா. 140 ரூபா. ஆமா. அப்புறம் லெக் பீஸ் இருக்கு. லெக் பீஸ் இருக்கு, எடுத்து காட்டுங்க அப்படியே. லெக் பீஸ், ஒரு லெக் பீஸ் எவ்வளோண்ணா? ஒரு லெக் பீஸ் 40 ரூபா. ஒரு லெக் பீஸ் 40 ரூபா. அது லாலிபாப் காடை ரெடி ஆயிட்டு சரி, நான் ஓனா எடுத்துக்கலாம். ஆமா ரைட்ண்ணா. அப்படின்னு ஒரு தூக்குங்கண்ணா. சூப்பர்ண்ணா. மக்கள்ஸ் லெக் பீஸ் பாருங்க. ஆனா வந்து இப்ப எண்ணக்குள்ள போட போறாரு. இருக்கு லாலிபாப். ஆமா. சாரி, லாலிபாப் ஒரு பீஸ் 25 ரூபா. 25 ரூபா. ஆமா. லெக் பீஸ் 40 ரூபா, லாலிபாப் 25 ஆமா. ரூபா. லாலிபாப் இது போடுறாரு அவரு. போடுங்க. மக்கால் ஸ்வீட்ல பாத்தீங்கன்னா லாலிபாப் அது 25 ரூபாய்ங்க. லெக் பீஸ் வந்து 40 ரூபா. எல்லாமே இதுல கலந்து போட்டாச்சு. அது ரெடி ஆயிட்டு இருக்கு. நைட் ஜம்முன போட்டா அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய சைவாசத்துல வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருங்க. போடுங்க அடுத்தது பிரியாணி. சூப்பர்ண்ணா. உள்ள காட்டாங்க பிரியாணி. அதான் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து காலியாகி பாதியா காட்டினேன். அதாங்க மாறுங்க மக்கள்ஸ். இப்படி தாக்க தான் மின்ட்ராப்ல லாலிபாப்பும் லெக் பீஸும். வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்க பேருண்ணா? விகாஸ் சத்ரி. ஓகேண்ணா. எந்த ஊருண்ணா வரீங்க? நான் வந்து வெளியூர் அசாம். அசாமா? ஓகே. எத்தனை வருஷமா தொழில் இருக்கிறீங்க? நான் வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷம். என்னென்ன உங்களுடைய ஒர்க் வந்து என்னென்னா? நம்ம வந்து எல்லாம் கிரேவி ஐட்டம் போடுவோம். இந்தியன், சைனீஸ், தந்தூரி எல்லாம் போடுவோம். இப்போ வரைக்கும் வந்து ரைஸ், நூடுல்ஸ், கிரேவி போட்டுட்டு இருக்கேன். ஓகேண்ணா, சூப்பர். இப்போ வந்து ரைஸ் போட போகிறேன். ரைஸ். சிக்கன் ரைஸ். மக்கள்ஸ் சிக்கன் ரைஸ். ஸ்பெஷல் சிக்கன் ரைஸ். ஒன்று முட்டை போடணுமா? சிக்கன் ரைஸ்க்கு இது ப்ரைஸ் எவ்வளோண்ணா? ஒரு சிக்கன் வந்து 80 ரூபா. 80 ரூபா. அதுக்கு ஒரு சிக்கனுக்கு ஒரு முட்டை போடுவோம். எக் ரைஸ் வந்து 2 முட்டை போடுவோம். ரெடி ஆயிடுச்சு மக்கள்ஸ். ரெடி ஆயிடுச்சுங்க. லெக் பீஸ், லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. 2 ஆஃப்டர் டைம் நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். வேற லெவல். வந்து சிக்கன் போட இப்போ. போடுங்க. சிக்கன் போட. அவ்வளோ மக்கள்ஸ், சிக்கன் ரைஸ் ரெடி. பறக்க விட்டு அப்படியே நீக்கி விட்டுருக்க புரோட்டாவை கேட்டீங்கன்னா மக்கள்ஸ் புரோட்டா. ஆமாம். ஓகே, வேற லெவல் இருக்கு. பஞ்சு மாதிரி மொறுன்னு புரோட்டாங்க. ஆமாங்க. ஓகே, ஆல் ரைட். க்ளோஸ் பண்ணிங்க. வாங்க பிரியாணி பார்க்கலாங்களா? கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஆமாம். முடிச்சு பாதி தான் இருக்குது. இப்போ நம்ம 3 மணிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பாதி பிரியாணி முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் அண்ணன் கட்டுறாரு. லெக் பீஸ்ல இருக்கேண்ணா. லெக் பீஸ் காலியாச்சு. ரைட். நான் அப்படியே போட்டு காட்டுங்க. பிரியாணி போல போடுவாங்க. அவ்வளோ. எவ்வளோண்ணா ஒரு கப் பிரியாணி? ஒரு கப் பிரியாணி 70 ரூபா. 70 ரூபா. பரவாயில்லையா, ரேட் கம்மியா இருக்கு. முட்டை தருவீங்களாண்ணா? ஒரு லெக் பீஸ் ஒரு முட்டைங்களா? ஒரு லெக் பீஸ் முட்டை. சூப்பர்ண்ணா. 70 ரூபா தான். ஆமா. எப்பவுமே இதே ரேட் தானுங்களா? இல்லை ஆஃபருங்களா?
இது ஆஃபர் இல்லை, அது பே ஓ ஒரே ப்ரைஸ் தான். ஆமாம். ஓ ரைட்டு. ரைட்ண்ணா. உள்ள வச்சாச்சு. ஓகே. வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா. உங்களோட பேருண்ணா? என் பேர் கர்ணன். ஓகேண்ணா. எத்தனை வருஷமா இந்த தொழில் இருக்கிறீங்க? இது வந்து நான் ஒரு 20 வயசுலேருந்து பண்ணுறேன். ஓ ரைட்ண்ணா. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மாவு பண்ணிடுவீங்க நீங்கள்? ஒரு நாளைக்கு பார்த்தா 40-45. 40 to 55ங்களா? ஓ ரைட்ண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 1000 பரோட்டா அடிச்சிருவீங்களா? அடிச்சிடுவேன். ஓகேண்ணா. பரவாயில்லைங்களா உங்களுக்கு பிஸ்னஸ்? திறமை இருக்கேன். ஓ ரைட்ண்ணா. ஓகேண்ணா. பரோட்டா ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ணா வந்து பரோட்டா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பரோட்டால என்னென்ன போடுவீங்கண்ணா? வீச்சு பரோட்டா அந்த மாதிரி நிறைய இருக்கு. வீச்சு பரோட்டா இருக்கு. வீச்சு பரோட்டா இருக்கு, முட்டை பரோட்டா இருக்கு, கொத்து பரோட்டா இருக்கு, துருவன் பரோட்டா இருக்கு. ஓ பரோட்டா எல்லாமே பண்ணுவீங்க? மடக்கு பரோட்டா இருக்கு. ஓ எல்லாமே இருக்குல்ல. பன் பரோட்டா எல்லாமே. பன் பரோட்டா இருக்கு. ரைட்ண்ணா. பரோட்டா எவ்வளோண்ணா? பரோட்டா 15 ரூபாங்க. 5 ரூபாய்க்கு. ஆம்லெட் ஆஃப் ஆயில்னா? ஆம்லெட் 20 ரூபா, ஆஃப் ஆயில் 15 ரூபா. குழம்பு கலக்கினா? குழம்பு கலக்கி 20 ரூபா தான். ஓகேண்ணா. பிரியாணி? பிரியாணி 80 ரூபா பிரியாணி. ஓ பிரியாணி 80 ரூபா. இது இலை பரோட்டா இருக்கு நம்மள்ட்ட. இலை பரோட்டா, பன் பரோட்டா. ஓ பன் பரோட்டா இருக்கு. ஆயில் பரோட்டா. இதெல்லாம் எவ்வளோ பிரைஸ் ஆகுது? இலை பரோட்டா 130 ரூபா. 130 ரூபா இலை பரோட்டா. ஓகேண்ணா. பன் பரோட்டா? பன் பரோட்டா எவ்வளோங்க? பன் பரோட்டா 20. ஓகேண்ணா. சிக்கன் வந்து 100 கிராம் 40 ரூபான்னு சொல்லி. சில்லி 100 ரூபா 40 ரூபா. லாலிபாப் 25 ரூபா. ஓகேண்ணா. லெக் பீஸ் வந்து 40 ரூபா. 40 ரூபா. ஆமா. காடை இருக்கு. காடை 90 ரூபா. ஓ காடை 90. ஆமா. கிரேவி ஐட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பள்ளிப்பாளையம், சிந்தாமணி, மகாராணி, செட்டிநாடு, பெப்பர் சிக்கன் 130 ரூபா. எல்லாமே ஒரே ரேட். சேம் தான். ஆமா. காடை கிரேவி 130 தான். ஃப்ரை காடை வந்து ஃப்ரை வந்து 90 ரூபா. 90 ரூபா. ஓ காடை ஃப்ரைனா 80 ரூபா. சிக்கன் நூடுல்ஸ் 80 ரூபா தான். எக் ரைஸ் 60 ரூபா. எக் நூடுல்ஸ் அதெல்லாம் சேம் ரேட் 60 ரூபா தான் அதெல்லாம். அப்புறம் காளான் ரைஸ் இருக்கு 90 ரூபா. ஓ காளான் ரைஸ் இருக்கு, கோபி ரைஸ் இருக்கு. ஓ ரைட்ண்ணா. ஓகே ரைட். ஃபுல் ஐட்டம் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே. இது சிக்கன் குழம்புனா? இது சிக்கன் குழம்பு. ரைட்ண்ணா. ஓகே. கிரேவியா தான் இருக்கும். ஓ ரைட்ண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா சைவ குருமா. சைவ குருமா. ஆமா. ஓ ரைட். சப்பாத்தி இந்த குருமா. எல்லாம் இந்த குருமா. ஓ ரைட்ண்ணா. கேரட், பீன்ஸ் அது எல்லாம் போட்டு பட்டாணி எல்லாம் போட்டு செய்யறது. ஓகேண்ணா. அடுத்து சாம்பார். ஓ இது இட்லி தோசைக்கானா? ஆமா. இட்லி தோசைக்கு சாம்பார். ஓ ரைட்ண்ணா. சட்னி. ஆமா. இது என்ன சட்னினது? இது வந்து கார சட்னி. கார சட்னி. ஆமா. ஓ தக்காளி பழம். தக்காளி பரமளவு எல்லாம் போட்டு. ஓ ரைட்ண்ணா. இஞ்சி பூண்டு. ஓ ரைட். செய்யறது. ஓகேண்ணா. பெஞ்செல்லாம் பாருங்க, சேர் பாருங்க, எல்லாமே நீட்டா இருக்குங்க. டம்ளர்ல இருந்து மற்ற ஐட்டம், ஜக்கு எல்லாமே நீட்டா இருக்குங்க. ஆமிஷன்லாம் வேற லெவல் இருக்கு. சாதா தோசைங்க எல்லாம் விறவடுப்பு தான் மக்கள்ஸ். நீங்கள் வேற எதாவது நினச்சிடாதீங்க. எல்லாம் ஃபுல்லாக விறவடுப்பு தான். விறவடுப்பு செஞ்சாவே டேஸ்ட் வேற லெவல் இருக்குங்க. சைடு புரோட்டா, அடுத்ததான வீச்சு, புரோட்டா வீச்சு. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 தோசை சாதா. வீச்சு எவ்வளோண்ணா? வீச்சு எவ்வளோ? 1 20 ரூபா. ஓ மக்கள் சாதா வீச்சு வந்து 20 ரூபாய்ங்க, முட்டை வீச்சு வந்து 30 ரூபாய்ங்க. சாதா வந்து தோசை வந்து 5 ரூபா. 5 ரூபா தானே தோசை? 5 ரூபா. ஐயா வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் அனுபவங்க புரோட்டா போடுறதுல. கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான புரோட்டா ஐயாவுக்கு போட தெரியும். ஒவ்வொன்றும் போட்டிருக்கிறாரு. வீச்சு புரோட்டாலேருந்து இலை புரோட்டா எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஓகே மக்கள், அப்படியே பேக் கேமராவில் போய் ஒவ்வொன்றையும் பார்க்கலாங்களா? அப்படியே வரிசையை பார்த்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. புரோட்டா பார்சலுங்க. டக்கு டக்குன்னு பாருங்க, எல்லாம் பார்சல். இட்லி தோசை புரோட்டாக்கு எல்லாத்துக்கும் டக்கு டக்கு முன்னாடியெல்லாம் கட்டி வச்சிருவாங்க பார்சல். குழம்பு, சாம்பார் அனைத்தும் அவ்வளோதான். ஐயா என்ன சாப்பிட்டுருக்கிறீங்க? புரோட்டா வீட்டுங்களா?
ஓ வீச்சு புரோட்டா சாப்பிட்டுருக்கீங்க. வீச்சு புரோட்டா ஓ ரைட். உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா? நல்லா இருக்குங்களா டேஸ்ட் எல்லாம்? இருங்க ஓகேங்க. டெய்லிங்க வந்துடுவீங்களா இல்லை அப்பப்போ டைம் கிடைக்க வருவீங்களா? அப்பப்போ வருவேன். ஓ வந்து சாப்பிட்டு ஜாலியாக போக வேண்டியது அவ்வளோதான். உங்களுக்கு வந்து வீச்சு புரோட்டா தான் பிடிச்சிருக்கு. ஓகே சரிங்கய்யா. சொல்றா சொல்லி எதனா பிடிச்சிருக்கு. சாப்பாடெல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, அவ்வளோதான். அதெல்லாம் டேஸ்டா இருக்கு. பரவாயில்ல நல்லா இருக்கு. ஓகேங்க சாப்பிடுங்கய்யா. அது ஜம்முன்னு சும்மா அப்படியே மொறுன்னு பஞ்சு மாதிரி புரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ரைட். கால்ஸ் ஒரு பெரிய ரோஸ்ட்டுங்க, 30 ரூபா ரோஸ்ட்டு. ஒரு ரோஸ்ட்டு சாப்பிட்டாவே போதுங்க, வயிறு நம்பிடும். மிகப்பெரிய ஒரு வாங்கமான பெரிய ரோஸ்ட்டு. அழகாக சுட்டிட்டாரு, அவ்வளோதான். அவ்வளோதான் மக்கள், பார்சல் போயிடுச்சு ரோஸ்ட்டு. 3 ரோஸ்ட் 90 ரூபா, ஒரு ரோஸ்ட்டு 30 ரூபா, பரவாயில்லைங்க. ப்ளஸ் இலை புரோட்டாக்கு வந்து ஃபஸ்ட்டு இலையை வந்து இந்த கல்லில் வச்சு தான் ஹீட் பண்ணார். அதை நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டுங்க. நல்லா வந்து இலையை போட்டு வாட்டிட்டாருங்க. இந்த மாதிரி இலையை வாட்டினதுக்கப்புறம் தான் அதில் அடுத்தடுத்து எண்ணெயெல்லாம் தொடவி அது மேலே ஆம்லெட்டு புரோட்டா இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. நானும் இது வரலாம் பார்த்தது இல்லைங்க, எப்படி பண்ணுறாங்கிறத பார்ப்போம். போட்டு விடுங்க. தட்டுனாதான் பிரியாணிக்கு உண்டாக மரியாதை. ஓகே மக்காஸ் பிரியாணி பார்சல் ரெடி. மக்காஸ் மாஸ்டர் வந்து இலை புரோட்டாக்கு கிரேவி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா இலை புரோட்டாக்கு சிக்கன் ஆனா இல்லை சிக்கன் தான் மக்காஸ், சிக்கனுங்க. இந்த மாதிரி தான் வந்து இலை புரோட்டாக்கு வந்து கிரேவி ரெடி பண்ணுவாங்க. ஓகே சப்பாத்திங்க, சப்பாத்தி ப்ரைஸ் எவ்வளோண்ணா? 5 ரூபா மக்காஸ். ஒரு சப்பாத்தி 5 ரூபாய்ங்க, 2 சப்பாத்தி 30 ரூபா. போது ஒருத்தங்க சிக்கன் குழம்போட வச்சு நீட்டாக சாப்பிட்லாம். என்ன அதான் சாப்பிட்றேன், சூப்பராக இருக்கு. ஓ அப்படியே பாருங்க, பந்து அப்படியே அதை பூரி மாதிரி அப்படியே அப்புறம் சப்பாத்தி எந்திரிக்குது பாருங்க. ஓகே ஐயா இலை பாட்டு போட போகிறேன். ஓகே பாருங்க. ஓ மக்காஸ் இலையை வந்து நல்லா வாட்டி வச்சதுக்கப்புறம் அது மேலே சிக்கன் ஊற்றியாச்சுங்க. அதுக்கு மேலே 2 புரோட்டாக்கு மேலே மறுபடியும் சிக்கன் போடுறாருங்க. அதுக்கப்புறம் ஆம்லெட் ஆனா? ஆமாம். ஓ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வச்சு அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. நீ தாங்க இதை பார்க்குறேன். அவ்வளோதான், அண்ணன் வந்து நல்லா நூல் போட்டு கட்டுறாரு. இலை போட்டா போட போகிறேன். ரைட் வச்சாச்சுங்க மக்காஸ். அதாவது கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இலையை தூக்கி போட்டாச்சுங்க. அந்த இலைக்குள்ள தான் வந்து ஆம்லெட்டு புரோட்டா சிக்கன் கிரேவி எல்லாமே இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம். ஓ மக்காஸ் 15 நிமிஷம் வந்து இந்த கல்லில் வந்து வேகணுங்க. அப்போ தான் போய் இலை புரோட்டா வந்து நீட்டாக ரெடி ஆகும், அதாவது நீட்டாக கிடைக்கும். அதாங்க கொத்து புரோட்டாக்கு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டாச்சுங்க. 6 புரோட்டாவுக்கு 6 கொத்து புரோட்டாவுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அவ்வளோ வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கறிப்பிலத்தில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உப்புங்க, அடுத்து தக்காளி பழம், எண்ணெய்ங்க, ப்ளஸ் முட்டை போட்டுட்டு இருக்கிறாப்பிள்ளைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கொத்து பரோட்டா அட்டன் டைமில்.
கிட்டத்தட்ட ஒரு 10 முட்டை போடணும் மாட்டிருக்கு. 12 இருக்கும். ஒரு கொத்து பரோட்டாக்கு 2 முட்டையாக இருக்குங்க. ஆனால் 6க்கு 12 முட்டை. நான் நேரத்தில் என்ன கவரோட போகிறாப்புல அதாவது புரோட்டாவையெல்லாம் போட்டு நல்லா கொத்தி எடுக்க போகிறாரு. அதான் இந்த மாதிரி வந்து கொத்து பரோட்டா வந்து பிச்சு போட்டுக்கணும். அவ்வளோதான் தள்ளிட்டாருங்க. போட்டு வரணும். அவ்வளோதான் மகாஸ். எப்படி பங்கமாக இருக்கீங்களா? ஏன் சிக்கன் குழம்பாண்ணா? மகாஸ் புரோட்டா போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து வாளியிட்டு வந்து சிக்கன் குழம்பு தான் ஊற்றுறாரு. எல்லாம் தெருவிக்க போகுது. அவ்வளோதாங்க. போட்டு நல்லா கொத்தி எடுத்தா கொத்து பரோட்டா ரெடி. ஓகே. அவ்வளோதான். நல்லா வரன்னு போகாமல் இருக்கிறதுக்கு நீட்டாக ரெடி. அவ்வளோதான் மகள்ஸ். ஓகேண்ணா பாய். ஓகே. அவ்வளோ மகள்ஸ். வெள்ளை பரோட்டா ஓப்பன் பண்ணியாச்சு. ஆசிரியர் வந்துட்டுமாண்ணா? ரைட்ண்ணா. ஓ சூப்பர். அழகா கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. சாரிங்க, இலை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஆல் ரைட்ண்ணா. நன்றிண்ணா. ஓகே. ஓகே மக்கள்ஸ், இலை பரோட்டா ரெடி. நாம் சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க மக்கள் சாப்பிடலாம். ஃபுல்லாக எல்லாம் சிக்கன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரோட்டா. இதுதாங்க இலை பரோட்டா. வேற அளவு. வாங்க சாப்பிடலாம். சரிங்க. இந்த ஆம்லெட் இப்படி பிச்சு ஆம்லெட்டை பிச்சு அது மேலே சிக்கன் வச்சாச்சுங்க. அது மேலே புரோட்டாவே வச்சாச்சு. அதில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு பைக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க. வீடியோக்காக சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். அப்படி மேலே சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் நல்லா மெல்ட் ஆகிருக்குங்க. வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், அந்த ஒரு மசாலா ஐட்டம் இதெல்லாம் வேறு லெவல் இருக்குங்க. பீஸ் நல்லா குக் ஆகிருக்கு. 120 ரூபா ஒர்த்துங்க. அப்புறம் இது வந்து ஆம்லெட்டு ஒரு பீஸு, அதுக்கப்புறம் புரோட்டா, அதோட பிரியாணி டிப் பண்ணி வச்சுங்க. ரெண்டாவது ஃபைட்டு. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலு. நான் என்னமோ நினச்சேன். டேஸ்ட்டு பட்டையாக இருக்குதுங்க. ஆனால் நானே வந்து வீடியோ எடுத்துட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன். அதனால சாப்பாட்டையும் காட்டணும், சாப்பிட்றதையும் காட்டணும். அதனால் உண்மையிலே மக்கள் சாப்பிட்றது வந்து, அதாவது சமைக்கிறது ஒரு கலைனா சாப்பிட்றது ஒரு கலைங்க. சாப்பிட்றதையும் நல்லா ஒரு கலையாக காட்டணுங்கள உங்களுக்கு. பாருங்க.
சத்தியமாக எதிர்பார்க்குறீங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. நல்லா பரோட்டா வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன். சமைக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கல்லில் போட்டு தான் ரெடி பண்ணார். அதான் ஃபஸ்ட்டு பார்க்குறேங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். நல்லா பரோட்டா வேறு லெவல் இருக்குங்க. நீங்கள் ஆம்லெட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆம்லெட் வித் பரோட்டா கிரேவி ஒரு ஈரல் பீஸு. சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. இருங்க. தக்காளி பழம், அதுக்கப்புறம் கிரேவி, கொஞ்சோண்டு மிளகாய் எடுத்துக்கலாங்க. நல்லா சுருக்குன்னு இருக்கும். பாருங்க கறிக்குளத்தில் நல்லா பாருங்களா. இந்த மசாலா மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்க்கலாங்களா? கறிக்குளத்தில் இதெல்லாம் எடுத்து பாருங்க. வேற லெவல் இருக்குங்க. சத்தி மேல் சொல்றேங்க, இந்த மாதிரி டேஸ்ட் நான் பார்த்ததில்ல. உண்மையிலே நீங்கள் விலை போட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஃபைட்டு லாஸ்ட்டு தான். ஃபைனலாக இந்த ஒரு ஃபைட்டோட முடிச்சிடலாங்களா? இப்போ நான் பொறுமையாக சாப்பிட்டு மீட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குதுங்க, ஒர்த்து. சூப்பர். நீங்கள் வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் நிறைய விஷயம் பேசணும், காட்டணும். வேற லெவல். இருங்க, எல்லாத்தையும் குதிரை கட்ட பாருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்த்தீங்களா பாருங்க. தக்காளி பழம், மசாலா தாங்க வேற லெவலு. கோபிக்கோ ஸ்டைலாக அது வேற லெவல் இருக்கு. சிக்கனுடைய மசாலா அதெல்லாம் போடுறது. இந்த மசாலாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோபிக்கோ. இது வேற லெவல் இருக்குது. தக்காளி பழம் அதிகம் போடுவாங்க கறிக்குளத்தில். பாருங்க எல்லாம் வேற லெவல் இருக்குங்க. வெங்காயம் வந்து 60 கடை எடுத்துக்கிறாங்க. அதுதான் ஆனால் நம்ம கல்லில் படுறப்பெல்லாம் இப்படி மெல்ட் ஆகுது. அந்த டேஸ்ட் வேற லெவல் இருக்கு. இது சாப்பிட்றப்ப அப்படியே கண்ட வழியே உள்ளே போய் சிறுகுடலும் பெருங்குடலும் டான்ஸ் ஆடுதுங்க. வேற லெவல் இருக்கு. உண்மையிலேயே சிறுகுடலும் பெருங்குடலும் சிரிக்குது, அது நமக்கு கேட்குது. உண்மையிலேயே ஒரு ஃபைட் விட்டா ஓகே ரைட். நன்றிண்ணா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லி வந்துருக்குங்க. 50 கிராம் தான் ஆர்டர் பண்ணேன், சாப்பிட முடியாது. சரிங்க, அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதாவது இலை பரோட்டாவோட ஒரு 50 கிராம் சில்லிங்க. வாங்க சாப்பிடலாம். இதோட அப்படியே வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சில்லி, ஆம்லெட்டு,
வித் மசாலா கிரேவியோடு இருக்கக்கூடிய கறி, அப்புறம் ஆனியன், எல்லாம் சேர்த்து ஒரு பைட் விட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை புரோட்டாங்க, இது ஆம்லெட்டு, புரோட்டா, அப்புறம் இது சிக்கன் கிரேவி இருக்குங்க, அப்புறம் சில்லி இருக்குது, சில்லி 65 இருக்குது, அப்புறம் காஞ்சது பாருங்க, அதாவது வெங்காயத்தை கட் பண்ணுன்னா பீஸ் இருக்குங்க, பாருங்க வெங்காயம் கூட இருக்குங்க. ஓகேங்களா, இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சான்ஸே இல்லைங்க, வேற லெவல் இருக்கு. இங்க வந்து சில்லி எப்பவுமே முறுமுறுன்னு இருக்கு, நல்லா தூக்கி விடுவாங்க. அதாவது சில்லி பவுடர் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா வரன்னு போட்டு எண்ணெய் போடுவாங்க, முறுமுறுன்னு இருக்கு. சூப்பராக இருக்குங்க. வேலை போன்ற சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாஸ், பார்க்கலாம் மக்கள், கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கலாம். எப்படி இலை பரோட்டா உண்மையில என்னவோ நீங்க சொன்னீங்க நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையிலே சத்தியமா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நான் வீடியோக்காக இல்ல, உண்மையிலே சூப்பரா இருக்கு. கண்டிப்பாக நான் என்னமோ நினைச்சேன், செம டேஸ்ட். ஓகே ஓகே, நல்லா இருந்துச்சு. உண்மையிலே மக்கள்ஸ் நீங்க வந்தீங்கன்னா, அதாவது உழவான் ஹோட்டல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெப்படைக்கும் குமாரபாளையத்துக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய ஊர் தாங்க ரங்கனூர். அங்கதான் இருக்கு. அதாவது வெப்படையில இருந்து வந்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் இருக்கு, குமாரபாளையத்துல இருந்து வந்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர். ரங்கனூர் அப்படிங்கிற ரங்கனூர் 4 ரோடு, ரங்கனூர் 4 ரோடுங்களா? ஓகே, நான் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உழவான் ஹோட்டல் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. அதாவது சைவம் அசைவம் எல்லாமே இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பா வேற லெவல் இருக்குங்க. ஓகே மக்கள்ஸ், இதோட நம்ம வீடியோ போய் முடிச்சுக்கலாம். சைனிங் ஆஃப் உதயா, மக்கள் 7 யூடியூப் சேனல். பாய், வணக்கம். ஓகே, நன்றி தான். ஓகே மக்கள்ஸ், பார்க்கலாம்.